இந்த வீடியோவ அசால்ட்டா நினைக்காம கொஞ்சம் வால்யூம் ஃபுல்லா வச்சு நிதானமா கேளுங்க ப்ளீஸ். ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ தள்ளிடாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ஒரு ஸ்கேம் அலர்ட் பத்தின வீடியோ தான் நான் சொல்லப் போறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல வந்து கொஞ்சம் படிப்பு இல்லாம இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ண பாருங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போலாம் ஒரு ஸ்கேம் கால் வருது. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை தான். ஸோ அவங்க சொல்ல வச்சு தான் உங்களுக்கு நான் இப்போ திருப்பவும் அதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து விஏஓ ஆஃபீஸ்லேருந்து அந்த மாரி கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆஃபீஸ்லேருந்து நாங்க ஃபோன் பண்றோம்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து நம்மளுக்கு அ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட மூலியமா உங்களுக்கு வந்து காசு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அத நம்பி நம்ம வந்து அடுத்தடுத்து அவங்ககிட்ட நம்பி பேசுறோம்னு தெரிஞ்ச உடனே அதாவது நம்ம பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்றாங்க, இல்ல நம்ம ஒர்க் பண்றோமா, படிக்கிறோமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அமௌண்ட்டு வந்துருச்சா அப்படின்ற மாரி செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம வந்து செக் பண்றோம். ஓகே அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்ற பட்சத்தில, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே சென்ட் பண்றாங்க. அது எப்படின்னு தெரியல. நம்மளுக்கு பே பண்ண மாதிரியே காட்டுது அதுல. ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணி இப்போ என் ஃப்ரெண்ட் நேம் போட்டு கரெக்ட்டா அவங்க பேரண்ட்ஸ் நேம் போட்டு வந்திருந்தது அதுல. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அவ சென்ட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாரி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீடியோ கால் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபேஸ் அவங்களுக்கு ரிவீல் ஆயிடுது. பட் அவங்க ஃபேஸ நம்மளுக்கு ரிவீல் பண்ண மாட்றாங்க. ஸோ நம்மளோட சிஎம்மோ இல்ல வந்து நம்ம மோடி இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஃபோட்டோவோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட ஹையர் அஃபீஷியல்ஸோட அந்த ஃபேஸ் வச்சு தான் அந்த என்ன சொல்றது, அந்த டிபில இருக்கு. நம்ம அத நம்பிட வேணாம். ஸோ அந்த மாதிரி காசு அ வந்துச்சான்னு பேலன்ஸ் செக் பண்றது ஓகே. பேலன்ஸ் செக் பண்றதே அவங்க வந்து அ வீடியோ கால் பண்ணிட்டு ஃபோன நம்ம எப்படி பேங்க் பேலன்ஸ் செக் பண்றோம் அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேலன்ஸ் செக் பண்ணும்போது நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த யுபிஐ நம்பர் நம்ம ஏமாந்து அவங்க அந்த வீடியோ கால்லயே அதாவது அவங்க எதிர்லயே அந்த யுபிஐ நம்பர் போடுறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி போடல அப்படின்னு தெரியிற பட்சத்துல அவங்க வந்து ஒரு கியூஆர் கோடு சென்ட் பண்றாங்க. ஸோ இத நீங்க செக் பண்றதன் மூலியமா உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அத நம்பி நம்ம கியூஆர் கோடு இது பண்ணும்போது நம்மளுக்கு அதிலேயே காட்டுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கீழ ஆட் நோட்டுன்னு இருக்கும் இல்லையா? அதுல அவங்க சொல்ற ஒரு அமௌண்ட் நம்பர ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அனுப்பிட்டேன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் இன்னும் நாங்க அனுப்பல. உங்களுக்கு வந்து ஒரு 3 அமௌண்ட்டா சென்ட் ஆகுன்றது கரெக்ட்டா கணக்கு பண்ணி அவ்ளோ கரெக்ட்டா சொல்றாங்க. அதையும் நம்பி நம்ம மேற்கொண்டு போகும்போது, நம்மளுக்கு பே அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிடைக்குது. நம்மளுக்கு அதாவது நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு, ஒரு ₹1000 மட்டும் நம்ம அக்கவுண்ட்ல இருக்க மாரி பார்த்துட்டு, மிச்ச அமௌண்ட்லாம் அப்படியே என்டர் பண்ணி போட சொல்றாங்க. ஸோ நம்ம படிச்சவங்கன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? படிக்காதவங்க நம்ம பேரண்ட்ஸ் யாருன்னா அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய போறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்றாங்க. கீழ ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கும். அத டச் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத நம்பி நம்ம டச் பண்ணி யுபிஐ பின்ன போட்டு அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிடுற மாரி இருக்கு. என் ஃப்ரெண்டு நல்ல வேள முதல்ல எங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிட்டா. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சென்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இத தயவு செஞ்சு நமக்கு எதுக்குன்னு விட்றாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். பாய். தேங்க் யூ.